சொல்லிட்டு ராசாட்டியா நீ நான் ரொம்ப காலேஜ் பட்டேம்மா. ஆமா ராசாட்டி என்ன வேணும் சொல்லிட்டு சொந்த கதை சொல்லிட்டா, சோக கதை சொல்லிட்டா, பட்ட கதை சொல்லிட்டா, படாத கதை சொல்லிட்டா. ராசாட்டி எங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு டைம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி என்னைய தூரத்துக்கு படிக்க வச்சாங்கம்மா. என்னை காலேஜில் படிக்க வச்சாங்க. சரி துபாய்க்கு கூட கேட்டாங்கம்மா. அப்படிங்களா? கேட்ட தூரம்னு சொல்லி அப்பனுக்கு அம்மாவுக்கு என்னைய கொடுக்க பண்ணிட்டாங்கம்மா. இங்க பக்கத்துல குயினூர் ஒரு கிராமம் இருக்குதுங்கம்மா. அந்த கிராமத்து மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாருமா. அவரு வந்து சரியான குடிக்காரருமா. அப்படிங்களா? நான் என்னம்மா போட்டுட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதான் இந்த குழந்தைங்களாம் ஆரம்பமா எம்பட குழந்தைங்க தான் இருக்குமா. 4 குழந்தைங்கம்மா. அப்படிங்களா? அது படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லையம்மா. சரிங்க. அவர் மீன் பிடிச்சிட்டு வந்தாருன்னா சரி அங்கேயே போட்டு சாராயத்தை குடிச்சிட்டு வந்துடுறாருமா. அப்படியா? இந்த குழந்தைய படிக்க வைக்கிற காசெல்லாம் இல்லையம்மா. சரி என்னம்மா போட்டுட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குது அம்மா. ராசாத்தி அம்மா. அப்படிங்களா? கந்து வட்டிக்காரரு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறேன் 1 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறேன். எப்படி அந்த குழந்தைகள் படிக்க வைங்க. இப்படி இந்த காட்டுக்குள்ளே வச்சுருந்து என்ன பண்ணுறவியா? அம்மா உங்கள் வீட்டுக்காரர் கந்து வட்டிக்காரரா? ஆமாங்க. ராசாத்தி அம்மா எப்படியாவது 1 லட்சம் வாங்கி கொடுமா. அம்மா எப்படியாவது 1 லட்சம் வாங்கி கொடுமா. சரி நான் எப்படியாவது கடன் கட்டிடுறேன். இந்த பிள்ளையெல்லாம் காட்டுத்தனமா இருக்குது, படிக்க வச்ச நம்ம பிள்ளைலையேடா. ராசாத்தி நீ ராசாத்தியாவே இருப்பியாமா. ராசாத்தி சரி சரி சொல்லி வாங்கி கொடு ராசாத்தி. சரி வாங்கி தரேங்க, பணம் வாங்கி தரேன். காட்சி 2. ராணியம்மாவை பாஸ்டர் சந்தித்து மெழுகுவை அழைத்து சொல்லுமாறு ஜெபம். தள்ளுங்க 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 தள்ளுங்க. ராணியம்மா எனக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? நான் யாருன்னு தெரியுதுங்களா? தெரியலீங்களே. ராணியம்மா 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு, உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லைன்னு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறக்கு என்கிட்ட வந்தீங்க. நாங்கள் கூட நம்மளோட பெரிய சர்ச்சில் பெரிய மெழுகுவத்தி ராணியம்மா யாருக்குமே தெரியாது, பெரிய மெழுகுவத்தியை வச்சு உங்களுக்காக மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி ஜெபம் பண்ண ராணியம்மா. எப்படி இருக்குது ராணியம்மா? எத்தனை குழந்தை இருக்கு? அன்னைக்கு நீங்க வந்தீங்க, நான் உங்களை ஜெபம் பண்ண சொன்னேன், மெழுகுவத்தி ஏற்றி வைக்க சொன்னேன். நீங்களே? ஆமாங்க ராணியம்மா. சரிங்க ஐயா. இப்ப நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேங்க. எத்தனை குழந்தை இருக்கு? எனக்கு 4 குழந்தைங்க ஐயா. கடவுளுக்கு நன்றி ராணியம்மா, கடவுளுக்கு நன்றி. ஏன் ராணியம்மா சோகமாவே இருக்கீங்க? என்னைக்கே பண்றது, எங்க வீட்டுக்காரர் குடிகாரரு, ஒண்ணுமே சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கறது இல்ல. மீன் பிடிச்சா அங்கே வித்து சாராயம் குடிச்சு போடுறாரு. சரிங்க ராணியம்மா. என்னப்பா பண்ணிட்டு நானு? ராணியம்மா இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கடவுளை எப்படி உங்களுக்கு குழந்தை கொடுத்தாரோ அதே மாதிரி உங்க குடும்ப சூழ்நிலை மாற்றி உங்க கணவரெல்லாம் மாற்றி கடவுள் கண்டிப்பா ரட்சிப்பார் ராணியம்மா. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? முதல்ல தெரியாதுங்களே ராணியம்மா. நான் 2 வார்த்தை தான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க வந்து ஜெபம் பண்ணி பழகிக்கோங்க. கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு பதில் தருவாரு. சரி சொல்லி கொடுங்க, பண்றேன். இயேசுவே என் கணவரை திருத்துங்க, என் கணவரை திருத்துங்க, என் கடன் பிரச்சனையை மாத்துங்க, என் கடன் பிரச்சனையை மாத்துங்க. கடவுளே ஆண்டவரே கடவுளேன்னு சொல்லலாம், இயேசுவேன்னு சொல்லலாம். அவருக்கு பல நாமங்கள் உண்டு ராணியம்மா. உங்களுக்கு எப்படி மனசுக்கு தோணுதோ அப்படி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே என் கடன் பிரச்சனை மாத்துங்க, என் கணவரை திருத்துங்க. அவ்வளவுதான் ராணியம்மா. குழந்தை எப்படி உங்களுக்கு வந்துச்சோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் மாறிடு ராணியம்மா. ராணியம்மா நான் உனக்கு கேட்குறேன், அந்த மெழுகுவத்தியை அணைக்கிறதா வேண்டாமா? ஐயா அணைச்சிருங்க ஐயா. 4 குழந்தை போதுங்க ஐயா. 4 குழந்தை போதுங்களா ராணியம்மா? போதுங்க ஐயா. ராணியம்மா இன்னும் கடவுள் தருவார் ராணியம்மா. உங்களுக்கு ராணியம்மா வாண்டாங்க ஐயா, சரியான பஞ்சம் ஐயா. வாண்டாங்க வாண்டாங்க. சரி ராணியம்மா, நான் மெழுகுவத்தி அனுப்பிச்சிடுறேன் ராணியம்மா. சரி வரேங்க ராணியம்மா. சரி. காட்சி 3. பெரியசாமியை பாஸ்டர் சந்தித்து சுவிசேஷம் சொல்லுதல். கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க.
இயேசு சாமி சொன்ன கதைங்க, இயேசு சாமி சொன்ன கதைங்க, இன்னைக்கு நடப்புல நடக்குதுங்க. தல பீடா போட்டவங்க வாய் வந்து போனாங்க, ஜர்தா பீடா சூப்பர் பாக்கு பான்பராக்கு மாணிக்க சந்து கான்ச ஜெண்டா தம்பக்கு கண்ட புகையில கண்ட பாக்கு. தலைய போட்டவங்க வாய் வந்து போனாங்க, சிகரெட்டை குடிச்சவங்க கேன்சரால செத்தாங்க. பட்ட சாராயத்தை ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க, பட்ட சாராயத்தை ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க, அவங்க குடலிருந்து சுடுகாட்டுக்கு போனாங்க. விஸ்கி பிராந்தியத்தான் ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க, அவங்க குடலிருந்து சுடுகாட்டுக்கு போனாங்க. அண்ணன் மாறே தம்பி மாறே அருமையான தோழம் மாறே, அக்கா மாறே தங்க மாறே அருமையான தோழி மாறே, உங்க வறுமை வியாதி தரித்திரம் தீரணும்னா எங்க இயேசு கிட்ட ஓடி வாருங்க. உங்க கஷ்ட நஷ்டம் மாறி போகணும்னா எங்க இயேசு கிட்ட ஓடி வாருங்க. ஐயா ஐயா யாருப்பா? ஐயா, இயேசு ரொம்ப நல்லவருங்க ஐயா. இந்த உங்களுக்கு தேவையான நிம்மதியெல்லாம் அவர் தருவாங்க ஐயா. நீங்கள் எந்த போதை வஸ்துக்கும் அடிமையாக கூடாதுங்க ஐயா. அதுக்காகவே இயேசுடைய நற்செய்தியை சொல்கிறதுக்கு உங்ககிட்ட வந்தாங்க ஐயா. இயேசு வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட போய் என்னை பற்றி சொல்லு அப்படின்னாருங்க ஐயா. இதெல்லாம் இந்த கோட்டெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க ஐயா. இது வந்து ரொம்ப கேடு. உங்களுக்கு தற்போதைய ஒரு நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். ஆனால் இயேசு கொடுக்குற நிம்மதி வந்து உண்மையான நிம்மதிங்க ஐயா, நிரந்தரமான நிம்மதி. இதுக்கு இது வந்து வாங்கிக்கோங்க ஐயா. ஏயா இது கொடுக்காத நிம்மதி கொடுத்துருமா? கண்டிப்பாங்க ஐயா. இயேசு கூட இதுதானே எனக்கு வாழ்நாள்லயே பூரா நிம்மதி கொடுத்துட்டு இருக்குது. இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, நீங்க வாங்கிக்கோங்க ஐயா. இதையா யோ இதெல்லாம் வீசியா வீசிட்டு இது போடியா. ஐயோ நல்லா நிம்மதி கிடைக்கு. எனக்கு வேண்டாங்க. இது போடிய கொஞ்சம் நிம்மதி கிடைக்குங்களா? இயேசுவே ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இது போடையா ஒரு கிளாஸ் நிம்மதி கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு நிம்மதியே அடங்கி இருக்கு. காட்சி 4. பெரியசாமி வீட்டுக்கு செல்லுதல், ராணியம்மா ஜெபம். இயேசுவே என் கடன் பிரச்சனை மாற்றுங்க, என் புருஷனுக்கு. ராணிமா இயேசுவே என் கடன் பிரச்சனை மாற்றுங்க, என் புருஷனை திருதுங்க. ராணிமா இயேசுவே என் கடன் பிரச்சனை மாற்றுங்க, என் புருஷனை திருதுங்க. ராணிமா இயேசுவே என் கடன் பிரச்சனை மாற்றுங்க, என் புருஷனை திருதுங்க. ராணிமா இயேசுவே இது என்னப்பா? காட்சி 5. கந்துவட்டி கந்தன் பெரியசாமியை சந்தித்தல். பெரியசாமி, பெரியசாமி வாயா கந்தா, நீதான் கட்டி கொடுக்க கந்தக்காரன். வா 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 கந்தா. 1 லட்சம் பணம் கொடுத்து வட்டியும் கொடுக்கல, முதலும் கொடுக்கல, ஏப்பா கொடுக்கல? ஐயா பவான் சார் டேம்ல தண்ணி புது தண்ணி வந்ததுனால இந்த புதுக்காட்டுக்காரரு புகார் காலனிக்காரு இந்த எல்லா இந்த ஏரியாக்கார உரப்பை அரிச்சு இருக்கிற மீன் எனக்கு ஒண்ணு விழுகிறது இல்ல. தெரியாது. நான் ஏதோ ஒரு ஓட்ட வலையை வச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஓட்ட வலையில் விழுந்தாத 4 மீன் விழுகுது என்ற 4 குழந்தைகளுக்கு ஏதோ அரைப்படி காப்படி அரிசி வாங்க தான் சரியா இருக்குது. கடன் கட்ட முடியுது இல்ல. கொஞ்சம் பொறுமையா ஈர. அதெல்லாம் முடியாது. 6 நாள் டைம். 6 நாள் கழிச்சு நீ கொடுக்கலன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி பார்க்கலாம், போயா போயா பார்க்கலாம், போயா போயா. காட்சி 6. இயேசு முதல் முறையாக பெரியசாமியை சந்தித்தல். பெரியசாமி, பெரியசாமி, யாரப்பா நீ? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறேன். எந்த ஊர் இயேசு கிறிஸ்து? நாம் பரலோகத்தின் தேவன். பரலோகத்திலிருந்து வந்துருக்கிறியா? அப்படின்னு ஒரு ஊருக்குதா? வானத்தின் பூமியை சிருஷ்டித்தவன்.
அப்படின்னு நீ அடுத்த வீதி போய் பாருப்ப, அந்த மாதிரி ஆளுகள் இங்கே யாரும் இல்லை. நான் மீன் வேட்டைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. நீ அந்த வீதி அடுத்த வீதியில் போய் பாரு, வா போ. நான் திரும்பவும் வருவேன். சரி, வந்த பரவாயில்ல, போய் பாரு, அடுத்த வீதியில் பாட்டு போ. காட்சி 7. இரண்டாவது முறை பெரியசாமி வீட்டுக்கு செல்லுதல். ராணியம்மா ஜெபம். நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க. நான் ஓரமாக தான், நான் தான் ஓரமாக நிற்கிறேன்.